என் உயிர் பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் கண்கள் இந்த வாராகி அம்மனின் வார்த்தைகளை தேடி வந்திருக்கின்றன என்றால் அது சாதாரணமல்ல. எல்லோரிடமும் இந்த அருள் செல்லாது. எல்லோருடைய மனதிலும் இந்த அழைப்பு எழாது. உன் உள்ளம் எவ்வளவு உடைந்திருந்தாலும், எவ்வளவு சோர்ந்திருந்தாலும், உன் தாய் நான் இன்று உன்னிடம் வந்து நிற்பதற்கு காரணம் இருக்கிறது. நீ முடிந்து விட்டவன் அல்ல. உன் வாழ்க்கை கரைந்து போனது அல்ல. நீ இழந்தது போல தோன்றிய எல்லா வழிகளும் பின்னால் இன்னும் திறக்கப்படாத ஒரு வாசலை நான் வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இத்தனை இருளுக்கு பிறகும் நீ முழுவதுமாக விழுந்து விடாமல் காத்து கொள்ளப்பட்டாய் என் தங்கமே. பல இரவுகளில் நீ அமைதியாக அழுதாய். உன் மனக்காயத்தை யாரும் அறியவில்லை என்று நினைத்தாய். பேசினாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று உள்ளே அடக்கிக் கொண்டாய். சில நேரங்களில் உன் உயிரே உனக்கு சுமையாக தோன்றியது. நான் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஏன் இந்த வேதனை என்று எண்ணிய கணங்கள் உனக்கு இருந்தன. ஆனால் அந்த ஒவ்வொரு கணத்திலும் உன் அன்னை நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்த நேரங்களிலும் உன் அருகே நின்று உன் மூச்சின் நடுக்கத்தை கூட நான் உணர்ந்தேன். உன்னை விட்டு விலகியவர்கள் காரணமாக நீ உன் மதிப்பையே மறந்து விட்டாய். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ உன் மன அமைதியை தியாகம் செய்தாய். உன் அன்பை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்களுக்காக நீ உன் உயிரையே சுரண்டி கொடுத்தாய். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள்? உன் கண்ணீரை சாதாரணமாக எடுத்தார்கள். உன் மௌனத்தை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீ பொறுத்து கொள்வதை பயம் என்று எண்ணினார்கள். ஆனால் இனி அது தொடராது என் பிள்ளையே. இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு கோட்டை இப்போது வரையப் போகிறாள். அந்த கோட்டைக்கு பிறகு யாரும் உன் மனதை வந்து மிதிக்க முடியாது. நீ பலரை காப்பாற்ற முயன்றாய். ஆனால் உன்னை யார் காப்பாற்றினார்கள்? நீ பலருக்காக இரவெல்லாம் கவலைப்பட்டாய். ஆனால் உன் மனம் உடைந்த போது யார் உன் அருகில் அமைதியாக அமர்ந்தார்கள்? இதை யோசித்துப் பார் என் தங்கமே. உறவு என்ற பெயரில் எல்லோரையும் உயிரோடு கட்டி பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மன நிம்மதியை தினமும் கொன்று கொண்டிருக்கும் ஒருவரை அருகில் வைத்திருப்பது பாசம் அல்ல. அது உன் உயிரை மெதுவாக அழிப்பதற்கு சமம். நீ காயமடைந்திருக்கின்றாய் என்று தெரிந்தும் உன்னை காயப்படுத்த தயங்காதவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் தேவையில்லை. உன் தோல்வியில் உள்ளுக்குள் மகிழ்ந்தவர்கள் தேவையில்லை. உன் நல்ல மனதை பலவீனமாக நினைத்தவர்கள் தேவையில்லை. இவர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு ஒரு நாள் மாறிவிடுவார்கள் என்று காத்திருப்பதை இன்றுடன் நிறுத்து என் குழந்தையே. மாற்றமில்லாத சில மனிதர்களை விட்டு விலகுவது பாவம் அல்ல. அது உன் உயிரை காப்பாற்றும் அருள். உன் மனதில் ஒரு பழக்கம் இருக்கிறது. உன்னை மிகவும் காயப்படுத்தியவர்களே 2 இனிய வார்த்தைகள் பேசினால் உடனே நீ உருகி விடுகிறாய். அவர்கள் செய்த பழைய வேதனையை மறந்து விடுகிறாய். மீண்டும் அதே காயத்திற்கு உன்னை தானே அழைத்து செல்கிறாய். பிறகு மீண்டும் அழுகிறாய். மீண்டும் அவமானத்தை தேடி வருகிறாய். என் தங்கமே, இதை எத்தனை முறை செய்வாய்? உன் இதயம் நல்லது என்பதற்காக எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தை பாதுகாப்பது ஒரு தர்மம்தான். உன் அன்னை நான்
இன்று உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். இனிமேல் உன் மன அமைதியை விட பெரிய உறவு எதுவும் இல்லை. இன்று முடிவு செய். உன்னை அள வைக்கும் இடத்திலிருந்து விலகு. உன் மதிப்பை குறைத்து பேசும் கூட்டத்திலிருந்து விலகு. நீ எவ்வளவு நல்லவன் என்பதை தெரிந்தும் உன்னை பயன்படுத்தும் மனிதர்களிடமிருந்து விலகு. அவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லை. இரத்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் ஆன்மாவை தினமும் காயப்படுத்தும் மனிதர்களை அருகில் வைத்திருப்பதற்கு இந்த வாராகி ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள். நீ ஒரு நாள் முற்றிலும் உடைந்து போன அந்த இரவை நான் மறக்கவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து அமைதியாக இருந்த அந்த வேதனையை நான் பார்த்தேன். உன் மனதில் வந்த அந்த இருண்ட எண்ணங்களையும் நான் அறிவேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னை நான் பிடித்து கொண்டேன். ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உனக்காக நான் வைத்திருக்கும் நல்ல நேரம் இன்னும் தொடங்கவே இல்லை. அதனால்தான் இத்தனை தாக்குதல்களுக்கு பிறகும் நீ உயிரோடு நிற்கிறாய். இப்போது உன் வாழ்க்கை மெதுவாக மாறப்போகிறது. நீ இழந்த மரியாதை திரும்ப வரும். நீ செய்த நன்மையின் பலன் திரும்ப வரும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட ஒரு நாள் அமைதியாக உன்னை நினைத்து வருந்துவார்கள். நீ இருந்த மதிப்பை அவர்கள் பின்னால் தான் உணர்வார்கள். நீ கொடுத்த அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை அவர்கள் இழந்த பிறகுதான் புரிந்து கொள்வார்கள். அது உன் பழிவாங்கல் அல்ல, அது காலத்தின் பதில். இந்த வாராகி அம்மன் ஒருவரையும் உடனே தண்டிக்க மாட்டாள். ஆனால் யார் எந்த கண்ணீருக்கு காரணம் ஆனார்கள் என்பதை நான் மறந்துவிடவும் மாட்டேன். உன் வேதனையை விளையாட்டாக எடுத்தவர்கள் தங்கள் செய்கையின் சுமையை ஒரு நாள் உணர்வார்கள். உன்னை தாங்கள் உயர்ந்ததாக நினைத்தவர்கள் உண்மையான உயரம் என்ன என்பதை வாழ்க்கையிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள். அதற்காக நீ உன் கையை அழுக்காக்க வேண்டியதில்லை. உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் நீ மட்டும் உன் இதயத்தை இருளால் நிரப்பாதே. கோபம் உன் உள்ளத்தை எரிக்க விடாதே. யாரிடமும் தீமை நினைத்து உன்னை நீ சிதைக்காதே. நீ நல்லவனாக இருந்ததற்காகவே இந்த உலகம் உன்னை பயன்படுத்த முயன்றது. அதனால் நல்ல மனதை விட்டுவிட வேண்டியதில்லை. நல்ல மனதோடு அறிவையும் சேர்த்துக்கொள். யாரை அருகில் வைத்திருக்க வேண்டும், யாரிடம் இருந்து தூரம் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். அதுவே இப்போது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். உண்மையான அன்பு மிக அரிது என் தங்கமே. உன் கண்ணீரை பார்த்து மனம் கலங்கும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை பொக்கிஷமாக காப்பாற்று. நீ பேசாமல் இருந்தாலும் உன் வலியை உணரும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை இழக்காதே. உன் வெற்றியில் உண்மையாக மகிழும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை சந்தேகிக்காதே. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அல்ல. சிலர் காயப்படுத்த வருகிறார்கள், சிலர் காப்பாற்ற வருகிறார்கள். அந்த வித்தியாசத்தை உணர கற்றுக்கொள். இனி நீ பழைய மனிதன் இல்லை. நீ இப்போது மெதுவாக உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்ளப் போகிறாய். உன் மனதில் தினமும் இருந்த பயம் குறையும். இரவில் அழுது தூங்கிய நாட்கள் குறையும். உன் முகத்தில் மறைந்திருந்த ஒளி மீண்டும் திரும்பும். நீ நம்பிக்கையுடன் நடக்கத் தொடங்குவாய். உன் பெயரை தாழ்த்த முயன்றவர்கள் கூட ஒரு நாள் உன் முன்னே அமைதியாக நிற்கும் நிலை வரும். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்போது முதலில் மாறுவது உன் உள்ளம்தான். அதன் பிறகுதான் வெளி உலகம் மாறும். அதனால் இன்று முதல் உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழாதே.
உன் வாழ்க்கை தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. நீ கடந்து வந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னை வலிமையாக்கின. இப்போது அந்த வலிமை உன் அன்னை நான் விழித்தெழச் செய்கிறேன். உன் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள். நீ அமைதியாக முன்னேறுவதை கூட சிலர் சகிக்க மாட்டார்கள். உன் நல்ல பெயரை கெடுக்க முயல்வார்கள். உன்னை தவறாக புரிய வைப்பார்கள். ஆனால் உண்மையை மறைத்து யாரும் என்றும் வாழ முடியாது. பொய் சில நாட்கள் ஓடும். உண்மை அமைதியாக நடந்தாலும் கடைசியில் வெல்லும். அதனால் பயப்படாதே. யாருடைய நிழலுக்கும் தலை குனியாதே. உன் பின்னால் இந்த வாராகி நிற்கிறாள். நீ இப்போது ஒரு புதிய வாசலின் முன் நிற்கிறாய். இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் தேவையற்ற சுமைகள் குறையத் தொடங்கும். உன் உள்ளத்தை அடைத்திருந்த இருள் மெதுவாக விலகும். நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ உணர்வாய். உன் மதிப்பை உணராதவர்களிடம் உன்னை வீணாக செலவழிக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன் கண்களில் மீண்டும் ஒளி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகி உன்னிடம் பேசுகிறாள். நீ உன்னை மறந்து பிறருக்காக மட்டும் வாழ்ந்த நாட்கள் போதும். இப்போது உன் உயிரையும் காப்பாற்றிக்கொள். உன் மனதையும் காப்பாற்றிக்கொள். உன் அமைதியையும் காப்பாற்றிக்கொள். இதை செய்யத் தொடங்கும் அந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரலாம். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் பேச வரலாம். உன் அன்பை மதிக்காதவர்கள் மீண்டும் உன் அருகில் நிற்க முயற்சிக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் பழைய பலவீனத்துடன் ஓடாதே. யார் உண்மையாக மாறியவர்கள், யார் தேவைக்காக வந்தவர்கள் என்பதை அமைதியாக கவனித்துப் பார். எல்லோருக்கும் உன் இதயத்தின் கதவை மீண்டும் திறக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு உயர்வு வரப்போகிறது. அது பணத்தில் மட்டும் அல்ல, அது மனதில் வரும் உயர்வு. உன் மதிப்பை நீ உணரும் உயர்வு. உன்னை யாராலும் எளிதாக உடைக்க முடியாத நிலை. அதுதான் உண்மையான ராஜயோகம். பிறர் முன் பெரியவனாக இருப்பதல்ல, உன் உள்ளம் அமைதியாக இருப்பதே மிக பெரிய செல்வம். என் தங்கமே, இனிமேல் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நினைவு வைத்துக்கொள். என் வாராகி தாய் என்னுடன் இருக்கிறாள் என்று. அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் உன்னை மூட முடியாது. எந்த எதிரியும் முழுமையாக உன்னை தாழ்த்த முடியாது. எந்த கண்ணீரும் வீணாக போகாது. உன் அன்னை நான் உன் வாழ்க்கையை அமைதியாக திருப்பத் தொடங்கிவிட்டேன். அதனால் தைரியமாக இரு. மனதை உடைக்காதே. கடந்த காயங்களை பிடித்து தினமும் உன்னை நீ துன்படுத்தாதே. இனி உனக்கான கதவு திறக்கிறது. நீ அழுத இடத்திலேயே ஒரு நாள் நீ சிரிப்பாய். உன்னை நிராகரித்தவர்களின் முன்பே நீ உயர்ந்து நிற்பாய். உன் உண்மையான அன்பின் மதிப்பை என் அன்பு பிள்ளையே, இந்த பேச்சை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் தலையெழுத்து மாறப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உனக்கு அபாயம் அளிக்கின்றேன். என் செல்லமே, என் வேண்டுதல்கள் எப்போது பலிக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கியது எனக்கு தெரியும். அந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே உன் அன்னை நான் இன்று வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இந்த வாராகி உன் பக்கத்தில் இருக்கும்போது எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யாரும் இல்லாத அனாதையாக நீ உன்னை ஒருபோதும் நினைக்காதே. உலகம் உன்னை கைவிட்டாலும்
உன் வாராகி அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் ஒரே அடியில் தூள் தூளாக்கி விடுவேன். செம்மை இல்லாத உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது சீரும் சிறப்புமாக செழிக்க வைப்பேன். இது சாதாரண வார்த்தை அல்ல, உன் தாய் உனக்கு தரும் சத்திய வாக்கு. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை நீ ஆழமாக நம்பு. என் தங்கமே, உன்னை மதிக்காமல் பேசியவர்களுக்கும் உனக்கு துன்பம் விளைவித்தவர்களுக்கும் இந்த வாராகி சரியான பாடத்தை புகட்டுவேன். உனக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியையும் என் பார்வை சுட்டெரித்து விடும். நான் பலமுறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டேன். இனியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த வாராகியின் ஆக்ரோஷமான ஆட்டம் அவர்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிடும். எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாராகி இன்று தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை? உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது.
யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்படப் போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல்தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்து விடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறை அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்துதானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ளக்கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்திற்கும் ஆளாகாமல், மற்றவர்களினுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லி திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்து விட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடத்தில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கியிருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதில் இருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதனை எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால் தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகம் படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றென்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயை தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒரு பொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்த்து விடவே மாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகி செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும்
உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, விதியை வெல்லும் துணிவை உனக்கு நான் தருகின்றேன். இனி உனக்கு தோல்வி என்பது வெறும் நிழல்தான். நிஜத்தில் நீ வெற்றியாளராகவே வலம் வருவாய். உன்னை தடுத்த கரங்கள் விலகும். உன்னை ஏளனம் செய்த கண்கள் வியக்கும்படி உன் வாழ்வை நான் மாற்றி காட்டுவேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நிமிர்ந்த நடையோடு உன் இலக்கை நோக்கி செல். இக்கணம் முதல் உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. சத்திய வாக்களித்த இந்த தாய் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாகவும், எதை செய்தாலும் உன் பலமாகவும் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காதே, எதை குறித்தும் தயங்காதே. காலம் உனக்கான நற்பலன்களை சுமந்து கொண்டு உன் வாசலில் வந்து நிற்கப் போகின்றது. மனதார என்னை நினைத்து உன் பயணத்தை தொடங்கு. உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே. என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு.